வனப்பகுதியில் இருந்து நாகர்கோவில் நகருக்குள் புகுந்த கடமானால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி மானை பிடித்து சென்றுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், வணக்கம். மானை பிடிப்பதற்கு எந்த மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகரத்தினுடைய பள்ளிவிளை என்கின்ற பகுதியில் அதிக அளவிலான குடியிருப்புகள் காணப்படுகிறது. இந்த குடியிருப்பு பகுதிக்குள் இன்று திடீரென கடமான் ஒன்று வந்தது. இந்த பகுதியில் ஒரு வீட்டிற்கு மேல் மாடியில் ஏறிய கடமான் அங்கிருந்து கீழே இறங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. இதை கண்டு அப்பகுதி மக்கள் ஆச்சரியமடைந்தார்கள். காரணம், இந்த பகுதியில அதிகமாக வனவிலங்குகள் வருவதில்லை. இந்த பகுதியில திடீரென கடமான் வந்ததால் ஆச்சரியமடைந்ததோடு அவர்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தார்கள். தொடர்ந்து வனத்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் இணைந்து அந்த கடமானை பத்திரமாக மீட்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டார்கள். 1 மணி நேரத்திற்கு மேலாக முயற்சி மேற்கொண்டு வலையை பயன்படுத்தி தீயணைப்பு துறையினரோடு இணைந்து அந்த வனத்துறையினர் கடமானை பிடித்தார்கள். பிடித்து தொடர்ந்து அந்த இரச்சகுளம் அருகே இருக்கின்ற அடர்ந்த காட்டு பகுதியில் விட்டார்கள். அதாவது இந்த பகுதியை ஒட்டியிருக்கின்ற இரச்சகுளம் நாவல்காடு பகுதி என்பது மலைப்பகுதி. இந்த பகுதியில் இருந்து பள்ளிவிளையில் காணப்படுகின்ற ரயில் தண்டவாளத்தை தாண்டிதான் இந்த பகுதிக்குள் கடமான் வந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. அந்த வகையில் இந்த வனவிலங்குகள் ரயில் தண்டவாளத்தை தாண்டி வராமல் இருப்பதற்கான கண்காணிப்பு பணியிலும் தற்போது வனத்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.